நீங்கள் நம்ம மூவி ரிவியூவில் பார்க்க போகிற படம் லாந்தர். இந்த படத்தை வந்து சாத் சலீம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கேஸ்டிங் வித்தார்த் சகானா இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வாங்க இந்த படத்தில் ரிவ்யூவாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ ஆயுதத்தோட வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். அதாவது குறுக்கெல்லாம் அவனை டிஸ்டர்ப் பண்ணுற எல்லாரையுமே அடிச்சு போட்டு திரும்பி பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதே மாதிரி போலீஸ் என்னன்னு கேட்க வரும்போது போலீஸ் அவர் 5-6 போலீஸையும் சேர்த்து அடிச்சு போட்டு போயிடுறான். இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நைட்டுக்குள்ளே அவனை பிடிச்சாகணும் அப்படிங்கிற எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவன் பக்கத்தில் போகவே நிறைய போலீஸ் பயப்படுறாங்க. எல்லா போலீஸும் சேர்ந்து அந்த சைக்கோ வச்சாங்களா இல்லையா, இந்த சைக்கோ உருவானா குறுக்க வர எல்லாத்தையுமே அடிக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா அந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோட கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் சைக்கோ எதனால உருவானா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை விட்டு கதை எங்கேயுமே வெளியே போகலன்னே சொல்லலாம். அது மிகப்பெரிய இந்த படத்தில் பாசிட்டிவ்னே சொல்லலாம். படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்தில் இருக்குது. அது மிகப்பெரிய நெகட்டிவ்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டை ஏற்படுச்சுன்னே சொல்லலாம். ஒரு 5 போலீஸ் வந்து அந்த சைக்கோ வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். உள்ள க்ரௌடு எல்லாமே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் வந்து லாஜிக் மிஸ்டேக்காக தெரிஞ்சு, ஒரு இடத்துல ஒரு போலீஸ் அடிக்கிறான்னா எவ்வளோ பெரிய விஷயமாகவும் எவ்வளோ க்ரௌடெல்லாம் எப்படி பார்ப்பாங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் லேகாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். வித்தார்த் வழக்கம் போல இந்த படத்தில் ரொம்ப பின்னி படலை எடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வித்தார்த்தை இப்படி பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் நடிச்சிருந்தார் வித்தார்த். இந்த படத்தில் சைக்கோவை நடிச்சிருந்த கேரக்டர் நான் ரிவீல் பண்ண வேணும்ல, அவங்க ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவரால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோட பார்த்து வீக்கெண்ட்ஸில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த படமாக இருக்கும். குழந்தைகளை மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் வைலன்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம வேற ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். பாய்.